எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் தூய உணவுகளும் உறவுகளும் சோலைகளும் நீரோடைகளும் எல்லாம் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இறைவனால் வழிநடத்தப்படுவதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையே மனதளவில் மேன்மைகளை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய வழிகாட்டலின் நோக்கம். நம்முடைய மனம் மேன்மை அடைய வேண்டும், செம்மையடைய வேண்டும், தூய்மை அடைய வேண்டும். இதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பெருமை. பெருமை பல வடிவங்கள்ல நம்மை தாக்கி கொண்டிருக்கும், நம்மில் அது தங்கி இருக்கும், நம்மை அது தீண்டிக் கொண்டே இருக்கும். அது நேரடியா பெருமை அப்படின்னு வரவே வராது. இன்டைரக்டா வரும், நிறைய வரும். அதுல ஒரு உதாரணம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது மற்றவர்களை குறை சொல்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப எப்போ நம்ம மற்றவங்களை குறை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நாம ஒரு ஒரு வேலையை ஒருத்தருக்கு கொடுக்குறோம். நம்ம அசிஸ்டண்ட்டோ நம்ம உதவியாளரோ ஒரு ஒரு பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் அந்த பொறுப்பை சரியான தன்மையில நிறைவேற்றல. அப்போ அவரை குறை சொல்லுவோமா இல்லையா? இதுதான் பெரும்பாலும் நாம குறை சொல்றதுக்கான வாய்ப்பா இருக்குது. சரியா? இப்போ ஒருத்தர்கிட்ட நாம ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்படின்னா, அந்த வேலைய இப்படிதான் செய்யணும்னு நாம அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். பெருமை இருக்கும்போது இந்த செயல் அது செய்ய விடாது. கவனமா நம்ம உள்வாங்கி. அப்போ நாம கரெக்ட்டா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டோமா? இது ஃபர்ஸ்ட்டு.
நாம சொன்னத அவர் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாரா? நீங்க தெளிவா சொல்லிடுவீங்க. அவரு கரெக்ட்டா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ அவர் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாரா? நாம சொன்னத அவரு சரியா செய்றதுக்கான கால அவகாசம், இதர வசதிகள் எல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? இதையுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். நான் தெளிவா சொல்லிட்டேன். அவரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்னால எல்லாமே செய்ய முடியும். எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்குது. இருந்தும் அங்க பிரச்சனை இருக்குது. அவர் சரியா பண்ணல. நீங்க குறை சொல்ற அளவுக்கு அவர் ஆயிட்டாருன்னா, அது ஏன் ஒரு நன்மையா இருக்கக்கூடாது? அந்த தடை ஏன் ஒரு நன்மையா இருக்கக்கூடாது? ஏன் அவர நம்ம குறை சொல்லணும்? அப்படியே அவரு தப்பு பண்ணிட்டாலும், நம்ம ஏன் அவர வந்து சகிச்சு, மன்னிச்சு போக்கூடாது இறைவனுக்காக? ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுல ஒருத்தர குறை சொல்றதுக்கு முன்னாடி வந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அத விடுங்க. இப்ப நம்ம சொன்னத அவர் சரியா செய்யல. நம்ம குறை சொல்றோம். இப்ப நம்ம சொன்னத அவர் சரியா செஞ்சிருந்தாருன்னா, அவர நம்ம பாராட்டுவோமா? பாராட்ட மாட்டோம்ல. நான் தான் சொன்னேன், நீ செஞ்சுட்ட. இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் அப்படிதானே சொல்லுவோம். அப்போ சரியா செஞ்சா பாராட்ட மாட்டோம். தப்பா செஞ்சா குறை சொல்லிடுவோம். அப்ப இது வந்து எதன் வெளிப்பாடு என்றால், பெருமையினுடைய வெளிப்பாடு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம் நமக்கு அறிவு இருக்குது, அவங்களுக்கு அறிவு இல்ல. அந்த அடிப்படையில தான் ஒருத்தர வந்து நம்ம பெரும்பாலும் குறை சொல்லுவோம். ஸோ குறை சொல்றதுங்கிறது வந்து ஒரு வகையான பெருமையின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அரசாங்கத்த குறை சொல்லுவோம். மக்கள குறை சொல்லுவோம். பொதுவா அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தனி மனிதன் கிடையாது. அது வந்து ஒரு சிஸ்டம். அதுல தப்பு நடக்குதுன்னா, யார நீங்க பர்ட்டிகுலரா குறை சொல்றீங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். சரி எப்படியோ யாரையோ குறை சொல்ட்டீங்க. உங்களுடைய அரசனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டது அரசாங்கத்தையா, இறைவனையா என்பது அடுத்த கேள்வி. சகல வகைகளிலும் நாம் மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு முன்னால், நம்மிடம் என்ன தவறு இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து விட்டோம் என்றால், அந்த குறை சொல்லுதல் என்பது நம்மிலிருந்து வெளிப்படாது. ஆனால், நம்மிடம் என்ன தவறு இருக்கிறது என்று நினைத்து பார்ப்பதற்கு தடையாக இருப்பதுதான் நம்முடைய பெருமை. நான் தவறு செஞ்சிருக்க மாட்டேன். அவன் தான் செஞ்சிருப்பான். இவன் தான் செஞ்சிருப்பான். இந்த மாரியான ஒரு விஷயம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் பெருமை. அப்ப பெருமை வந்து எப்படி வருது பார்த்தீங்களா? நேரடியா வரல. குற்றம், குறைகள் சொல்லுவது என்பதன் மூலமாக அந்த பெருமை வெளிப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பெருமை வந்து ரொம்ப கவனமா நாம கையாள வேண்டிய ஒரு எதிரி, ஒரு பகைவன் என்பதை எப்போதும் நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாவே நம்ம இருக்கணும் இந்த விஷயத்துல. முக்கியமா குறை சொல்ற விஷயத்துல ரொம்ப யாரையுமே நீங்க குறையே சொல்லக்கூடாது. அந்த இடத்துல என்னுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நாம நெனச்சு பார்க்கிறோம். அதுல வந்து நம்ம சிந்தனையில ஈடுபடுறோம் அப்படின்னா, நிச்சயமா இறைவன் நமக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்கான். இறைவன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பெருமைய போக்கி, நமக்குள்ள ஒரு நல்ல தன்மைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நமக்குள்ள ஏற்படுற நல்ல தன்மை என்ன? பெருமை எப்போதெல்லாம் நீங்குகிறதோ, அப்போதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய பொறுமை. பெருமை இல்லாத இடத்துல தான் பொறுமை இருக்க முடியும். உங்களுக்கு பொறுமை இல்ல அப்படின்னா, பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பெருமை இருக்கிறதுனால என்ன அப்படின்னா அவசரம். பெருமை இல்லைன்னா பொறுமை. பெருமை இருந்தா அவசரம். இந்த அவசரம் இருக்கு இல்லையா? இந்த அவசரம் வந்து பெருமையினுடைய இன்னொரு வடிவம். அவசரம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம செயல்கள்ல வந்து கவனக்குறைவுகளை ஏற்படுத்திடும். அவசரத்துல கவனம் செலுத்த முடியாது. அந்த கவனக்குறைவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தவறுகளுக்கு வித்திட்டு விடும். தவறுகளுடைய விளைவுகள், துன்பங்கள். இப்ப அவசரம் அப்படிங்கிறதும் பெருமையினுடைய வெளி. இப்ப பெருமையை நீக்கிக் கொள்பவர்களுக்கு இறைவன் தரக்கூடிய வெகுமதி பொறுமை. பொறுமை இருந்தா கவனம். கவனம் செலுத்த முடியும். நன்மை, தீமைகள பிரித்தறிய முடியும். கவனம், பிரித்தறிதல், நன்மைகளை ஏற்றுக்கொள்ளுதல் தான் வெற்றி, சுகம். அப்போ எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதனுடைய ஆழமான பொருள் என்னவென்றால், நாம் சிந்தனை அடிப்படையில் யாரையும் குற்றம் சொல்லாமல், நாம் என்ன தவறு செய்திருக்கின்றோம் என்று நினைத்து பார்த்து, பெருமையை நீக்கிக் கொள்ள வேண்டும்.
அதன் விளைவாக பிறக்கக்கூடிய பொறுமை நம்மை கவனம் செலுத்த வைக்கும், வெற்றிகளை ஈட்டித் தரும். இன் ஷார்ட் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் பெருமை இருக்குதோ, அதுதான் துன்பத்துக்கு காரணமா இருக்குது. எங்கெல்லாம் பெருமை இல்லையோ, அதுதான் சுகங்களுக்கு அடிப்படையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நம்ம தவறிக்கிட்டே இருக்கிறோம். மனிதர்கள் நம்ம அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நாம் அனுபவித்த அந்த துன்பங்கள் எல்லாத்துக்குமே பெருமை தான் விதையாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையுமே எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம வாழ்க்கை சீரமைக்கப்படுகிறது என்பதை புரிந்து அந்த அந்த இறைவனைத் தவிர, இறைவனுடைய அந்த ஒரு பண்பை உச்சரிப்பதை தவிர வேறு எதுவும் நம்முடைய வாழ்க்கையை அழகான தன்மையில் சீரமைக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம இந்த குறை சொல்றது அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளேயே போக்கூடாது. ஆக்சுவலி நெறைய வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது குறை சொல்றதுக்கு. இப்ப நீங்க நம்ம சமூகத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்டைரக்ட்டா இந்த குறை சொல்ற வேலைய ஒவ்வொரு நாளும் பலமுறை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கே கூட தெரியாது. எதையாவது ஒண்ணு சொல்லு. ஃபேமிலில இருக்கட்டும், ஃபிரெண்ட்ஸ்குள்ள இருக்கட்டும், ஆஃபீஸ்ல இருக்கட்டும், ஒரு ஒரு கம்யூனிட்டில இருக்கட்டும், யார பார்த்தாலுமே குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு படமே நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படம் இருக்கு, ஒரு நாடகம் இருக்குது, ஒரு டிவி விவாதங்கள் இருக்குது. இதெல்லாமே நீங்க பார்த்தீங்க இன்டைரக்ட்டா ஒருத்தர் இன்னொருத்தர குறை சொல்றதுல தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அரசியலே எடுத்துக்கங்களேன். குறை சொல்றதிலேயே தான் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹிட்டன் லிங்க் மாரி. இது ஒரு பின்னாடி ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி குறை சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது நம்ம சமூகத்துல. நம்ம கூடயே இருக்குது. நம்ம ஐடென்டிஃபையே பண்றது இல்ல அத. இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் கெட்ட சக்திகள ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளும் நம்மள அறியாமலே அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறோம். இப்ப பெருமை இப்படிதான் இருக்கும். மறைவா நம்ம காலை பிரார்த்தனையில கேட்கிறோமா இல்லையா? பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே பாதுகாவல் வேண்டுகின்றேன். அந்த வார்த்தை அந்த அளவுக்கு உணர்வா நம்ம வாயிலிருந்து உள்ளங்களிருந்து வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா, இறைவன் இந்த அடிப்படைய சரி செஞ்சுருவான். குறை சொல்லவே மாட்டோம். யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம ரோல் அதுல என்னன்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த லைன்ல நீங்க போயிட்டீங்கனாலே, உங்க வாழ்க்கை சூழல்கள் மாறிடும். இறைவன் உங்கள அழகான ஒரு சூழல்ல, லேசான ஒரு சூழல்ல வாழ வச்சுரும். இந்த அடிப்படையை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டவர்களாக இருப்போம். இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நாம் இன்றைக்கு தியான செயல்முறை தொடங்கலாம். இப்போ நாம ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ண போறோம். திருப்பியும் பேசிக்ஸ். கண்களை மூட வேண்டும். புற சூழலிலிருந்து அகசூழலுக்கு திரும்ப வேண்டும். அகசூழல் என்பது என்ன என்ற உணர்வு நமக்கு வேண்டும். இது ஒரு தனித்துவமான உலகம். நமக்கான உலகம். நம் ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட உலகம். இந்த உலகத்திற்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் விருப்ப உணர்வோடு, ஆர்வத்தோடு நுழைந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு வகையில் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியைப் போன்றதுதான். நீங்கள் இந்த உலகத்தை விட்டுவிட்டு உங்களுடைய அக உலகத்திற்குள் செல்கிறீர்கள். உடலை மிக உறுதியான அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உடலில் எங்கும் இறுக்கம் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வான நிலையில் அசைவற்ற தன்மையில் உடலை நிலைநிறுத்தி அதிஷ்டானாவை உறுதிப்படுத்துங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சையும் வெளிமூச்சையும் இயல்பாக கவனியுங்கள். தியானத்தை தொடங்குவதில் இந்த அடிப்படைகளில் அவசரம் காட்ட வேண்டாம். ஒவ்வொன்றாக நீங்கள் செய். மனம் இவைகளை எல்லாம் முந்திக் கொண்டு போக முயலும். அதை நிறுத்தி ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள். உணர்வுடன் கூடிய கவனமாக அது இருக்கட்டும். மூச்சின் மீது. மூச்சு எனும் உயிர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம்.
உயிரை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்பு இதன் மூலமும் அமைகிறது என்று உணர்ந்து, அந்த மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் கொள்ளுங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கு. ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆயிடுங்க. சாட்சி பாவனையில் நிலை பெறுங்கள். ஒரு பார்வையாளராக இருந்து உங்கள் அக உலகில், உங்கள் மனதில், உங்கள் உடலில், இன்னும் உங்களுடைய புற உலகத்தில் நிகழக்கூடிய அத்தனையையும் வெறுமனே நீங்கள் பார்த்து வாருங்கள். ஒரு பார்வையாளராக எந்த விதமான ஆதரவும் எதிர்ப்பும் அந்த நிகழ்வுகளுக்கு கொடுக்காமல் வெறுமனே அவைகளை பார்த்து வருவது சாட்சி பாவனையில் நிலை பெறுவதாகும். எண்ணங்கள், தோல் உணர்ச்சிகள், தூக்க உணர்வு, மூச்சை கவனித்தல், வெறுமைத்தன்மை, புற உலகின் சத்தங்களை செவியேற்றல், இவைகள்தான் பெரும்பாலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். இவைகளை நீங்கள் எந்த ஆதரவு எதிர்ப்பும் இல்லாமல், எந்த விதமான தீவிர கவனமும் கொடுக்காமல் வெறுமனே அவைகளை கவனித்து சாட்சி பாவனையில் நிலை பெற்றிருங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து இருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து வரலாம். கண்களை திறந்து. இப்போதெல்லாம் நாம் மற்றவர்களை குறை சொல்கிறோமோ, புறம் பேசுகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் நமக்குள் திரும்ப வேண்டும். அதாவது புற சொல்றது, புறம் பேசுறது ஒரு கெட்ட செயல். கெட்ட செயல்கள் கெட்ட சக்திகளால் தூண்டப்பட்டதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம குறை சொல்றோம், புறம் பேசுறோம்னா நமக்குள்ள கெட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த கெட்ட சக்தி தான் பெருமை. ரொம்ப கவனமா அதை நம்ம தவிர்த்து ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறோம், அவங்க சரியா செய்யலைன்னா சரியா செய்யாததுக்கு நம்ம ரோல் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இன்னொருத்தரை பத்தி நம்ம புறம் பேசுறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் தப்பு, நாம ஒழுங்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுவுமே பெருமையினுடைய வெளிப்பாடு. ஸோ குறை சொல்வது, புறம் பேசுவது ரெண்டையுமே ரொம்ப கவனமா நம்ம அணுகணும். ஒரு எண்ணங்களில் அளவின் கூட நாம குறை சொல்லவோ புறம் பேசவோ கூடாது. இறைவனிடம் பெருமையை நீக்குமாறு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்ற வார்த்தை, அடிப்படையான ஒரு வார்த்தை. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். நம்ம இத்தனை நாள் நம்மளை அறியாமையே அதை லைட்டர் வெர்ஷன்ல கூட பண்ணிட்டு இருந்திருப்போம். ஒரு மைல்டு வெர்ஷன்ல பெருசா ஒரு கம்ப்ளைண்ட்னு இல்லாம ஒரு சின்ன சின்ன அதிருப்தி, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். உங்க ஹஸ்பண்டோடையோ, ஒய்ஃபோடையோ, உங்க பிரதர்ஸோடையோ, கலீக்ஸோடையோ, ஃபேமிலியோடையோ இருந்துகிட்டே இருக்கும். அந்த சமாதானமின்மை இருந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அதை நீக்கிக் கொள்வதற்கான ஞானம், வழிகாட்டுதல் இன்றைக்கு இறைவன் புறத்திலிருந்து நமக்கு நினைவூட்டப்பட்டிருக்கு. பெருமை இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு முழுமையாக இல்லாமல் இருக்கிறது. இனிமேல் நம்ம வாழ்க்கை அப்படியான அனுபவங்களால் நிறைந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை மனதில் உறுதிபட வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தியான வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.